முத்து கோயிலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இப்போ தான் சார் ஒரு மேடம் வந்து வாங்கிட்டு போனாங்க, ஒரு லேடி வந்து வாங்கிட்டு போனாங்கங்கிறாரு. அது எந்த லேடி சார் அப்படிங்கும்போது, இந்த காமிக்கிறேன் பாருங்கன்னு சிசிடிவிலேயே காமிக்கிறாரு அந்த பையன். அதை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு முத்து. இது ஏன் இந்த பொம்பளைக்கு இந்த வேலை அப்படின்னு நினைக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, ரோஹிணி தான் வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. சரி எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது சார், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காப்பிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது, ஐயா இந்த கோயிலுக்கு என்னை தர்மகர்த்தாக்கு என்னை தெரியும் அப்படிங்கிறாரு முத்து. உடனே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தர்மகர்த்தாவும் வர்றாரு. என்ன முத்து அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், இன்றைக்கி நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தான்ல, அவன் வந்து ஒரு போலி சாமியார். அது தெரியும் முத்து, இங்கே பாரு இவன் தான், நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. இவனே தான் சார், இவனே தான், எனக்கு கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜ் வேணும், கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ தான் ஒரு லேடி வந்து வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாரு. ஏய் முத்து வந்து நமக்கு வேண்டியப்பட்ட பையன், அதனால் முத்துக்கு கொடு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி முத்து வாங்கிட்டு வந்துடுறாரு அந்த ஃபுட்டேஜை. வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, வா முத்து வந்து சாப்பிடு. இருக்கட்டும்ப்பா, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், பாதி யாருன்னு. அதாவது மனோஜுக்கு மொட்டை லெட்ரு போட்டது, மொட்டை கடிதாசி போட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. யார் முத்து அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. வேறு யாரும் இல்லைப்பா, மனோஜுக்கு வந்து கல்யாணம் நடக்கும்போது ஒருத்தன் வந்து என் காரில் ஏறி பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு வந்தான். அவனை அடித்து நல்லா செவில் கட்டி 4 அரைஞ்சேன். அவன் கீழே போய் விழுந்து அவன் கோமாக்கு போயிட்டான்ப்பா. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து என்ன பண்ணேன், நான் வந்து சவாரி போயிட்டுருந்தேன். நானும் செல்வமும் போயிட்டுருந்தோம். அப்போ வந்து ஒரு பாட்டி மேலே இடித்து பாட்டியை தள்ளி விட்டுட்டு போயிட்டுருந்தான். யாருன்னு பார்த்தப்போ அவன் தான். அவனை அடித்து என்ன பண்ணேன், போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டேன். இப்போ திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணிக்கு பகீருங்குது. என்ன இவன் என்ன அப்படி சொல்கிறான் முத்து, அவனுக்கு சிட்டி சொன்னது சிட்டி ராஸ்கல் பொய் சொல்லியிருக்கானே. அப்போ முத்து தான் அவனை வந்து போலீஸில் கொண்டு போய் சேர்த்ததா. இப்போ ஏன் சிட்டி நம்மக்கிட்ட விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கு. இதுதான் நடந்ததுப்பா, அவனை கண்டுபிடிச்சி நான் கொண்டு வந்து நிறுத்துறப்பா அவன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இங்கே என்ன பண்ணுது, ரோஹிணி என்ன பண்ணுது, நித்யா கிட்ட போய் பேசுது. நித்யா கிட்ட போய் பேசி எப்படியாவது அந்த முத்துக்கிட்ட இருக்கிற ஃபுட்டேஜை எடுக்கணும். அதாவது எந்த ஃபுட்டேஜுன்னா, விஜயா பணத்தை திருடிட்டு போட்ட, சத்யா திருடிட்டு போன அந்த ஃபுட்டேஜை எடுக்கணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நித்யா கேட்குது. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நீ அந்த காரை புக் பண்ணிடி, புக் பண்ணிவிட்டு நீ சவாரி போகிற மாதிரி போய் உன் ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னு சொல்லி கேட்டு எப்படியாவது பண்ணுடின்னு. அதே மாதிரி பண்ணுது. நித்யாவும் என்ன பண்ணுது, தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு முத்துக்கிட்ட சொல்லுது, என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு முத்து, கொஞ்சம் ஃபோன் தரீங்களான்னு. அதே மாதிரி ஃபோனை கொடுத்துட்றாரு முத்து. ஃபோனை கொடுத்தோடனே இந்த நித்யா எல்லாத்தையும் கேலரியில் போய் எல்லாத்தையும் பார்க்குது. பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அதை பார்க்க போகும்போது முத்துக்கு கால் வந்துடுது. மீனா பேசுகிறாங்க. மீனா பேசும்போது இது பேசுகிறத பார்த்துட்டு, அது அந்யோன்யத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுது நித்யா, ஐயோ நம்ம தப்பு செய்ய வந்துட்டோம், இதுவள இதே வேணாம், இவங்க 2 பேரும் நல்ல அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையில் நம்ம போய் விளையாட வேணாம், அவள் தான் பொய் மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறா ரோஹிணி, நம்ம இதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆஹா அவள் எடுத்துட்டா, இப்போ ஒரு கலக்கு கலக்கிடுவோம் மீனாவையும் இதையும், அதாவது முத்துவையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஃபோன் பண்ணி நித்யா என்ன சொல்லுது, நான் ஒன்றுமே பண்ணலடி, பாவமாக இருக்குடி அவங்கள பார்த்தா அப்படின்னு. என்ன பாவத்துக்கு தான் நீ போனியாடி, எனக்கு அதெல்லாம் முத்துவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. ஏன்டி முத்துவை பழி வாங்கி என்ன பண்ண போகிற, சரி அது இருக்கட்டும், முத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு மீனா என்ன பண்ணாங்கடி, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, மீனாவையும் முத்துவையும் நான் பழி வாங்கணும், அதுக்காக இந்த வீடியோ வேணும், நீ திருப்பி நாளைக்கு அவன்ற காரை புக் பண்ணி நீ போய் அந்த வீடியோவை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இவன் என்ன இவ எப்படி நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுது, நித்யா என்ன பண்ணுது, இது வந்து காருக்கு புக் பண்ணுது. அதே முத்து வர்றாரு. ஆமாம் இந்த அம்மா நேற்றும் பாதியோடு இறங்கிடுச்சு, இன்றைக்கி எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுது காரு, அவன் இதில் ஏதோ வில்லங்க இருக்குது, ரோஹிணி ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு முத்து என்ன பண்ணுறாரு, எங்கம்மா போகணும் அப்படிங்கிறாரு. இங்கே தான் போகணும் முத்து, நேற்று பாதியோடு இறக்கி விட்டு போயிட்டீங்க, நான் பாதியோடு இறக்கி விடலாமா, நீ தாம்மா பாதியில் இறங்கிட்ட அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஏறி இப்போ மீனா போன பேச்செல்லாம் பேசிக்கிட்டு வருது நித்யா. அப்போ சொல்லுது, உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா முத்து, எதுக்கு, இன்றைக்கி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா உங்கள் ஃபோனு, எங்கே கொடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு. இல்லை என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் ஆகிடுச்சு, கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. கொடுங்க நான் சார்ஜ் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கி சார்ஜ் போட்டுடுறாரு. ஆனால் சார்ஜ் ஃபுல்லுன்னு வருது. இதில் ஏதோ இருக்குது, ஏதோ தப்பு பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லைங்க உங்கள் ஃபோனில் வந்து சார்ஜ் ஃபுல்லுன்னு தான் வருது, நீங்கள் வந்து போட்டு ஆன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது, ரோஹிணிக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு இருக்குது. ரோஹிணி அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேர் மாற்றி சொல்கிறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டார் முத்து, இது வந்து ரோஹிணி இது என்னமோ பண்ணுது, நம்ம ஃபோனை வச்சு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு முழிச்சுக்கிட்டார் முத்து. முழிச்சுக்கிட்டு
ஃபோனை அவங்கள இறக்கி விட்டு நித்யாவை இறக்கி விட்டு ஃபோனை பார்க்குறாங்க. ஓ இந்த வீடியோ இருக்கிறதுனால இந்த வீடியோ திருட பார்க்குறாங்களா, இருங்கடி உங்களுக்கு நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பிடிச்சி அழிச்சிடுறாரு முத்து.